அண்மை செய்தி. சென்னையில் சைபர் கிரைம் போலீஸ் என கூறி வீடு புகுந்து இளைஞரை ஒரு கும்பல் கடத்தியிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை புதுப்பேட்டையில வசித்து வரக்கூடிய ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞரை சைபர் கிரைம் போலீஸ் மற்றும் சைபர் கிரைம் லாயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் வீடு புகுந்து அவரை மிரட்டி அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவருக்கு கொஞ்சம் புத்தி சுவாரம் சரியில்லாத காரணத்தினால அவர் அந்த கும்பல் அழைத்த உடனே அவர் சென்று விட்டிருக்கிறார். அவரை அழைத்து சென்று எக்மோர்ல இருக்கக்கூடிய ரயில் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவருடைய தந்தைக்கு இந்த கும்பல் போன் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய மகன் எங்கிட்ட தான் இருக்கிறாரு, உங்களுடைய மகனோட அக்கௌண்ட்ல இருந்து 1,30,000 ரூபாய் கேஷ் கிரெடிட் ஆகி அதுக்கப்புறம் அதை இவர் மற்றவருக்கு ஒருத்தருக்கு அனுப்பியிருக்கிறாரு. எனவே அந்த 1,30,000 ரூபாய் என்னுடைய பணம் தான், என்னுடைய அக்கௌண்ட்ல தான் இவர் தெரிவித்தாரு. அதன் காரணமாக நீங்க அந்த 1,30,000 மட்டும் இல்லாம நாங்க லாயர்ஸ் 4 பேர் வந்திருக்கிறோம், நாங்க சைபர் கிரைம் லாயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த 1,30,000 மற்றும் இன்னொரு 1 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு நீங்க மொத்தமாக எக்மோர்ல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் நம்பர் 7க்கு வந்தா உங்க மகனை மீட்கலாம், எங்களுடைய கஸ்டடியில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம உங்களிடம் நாம் விசாரிக்க வேண்டும் சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய தந்தைக்கு இந்த மோசடி கும்பல் போன் பண்ணி பேசிய காரணத்தினால அந்த பாதிக்கப்பட்டவருடைய, அதாவது கடத்தப்பட்டவருடைய அவருடைய தந்தை உடனடியாக போலீசுக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து, அதாவது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு விரைந்து சென்று இவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில, அதாவது அந்த கடத்தப்பட்ட நபருடைய தந்தை கொடுத்த தகவலின் அடிப்படையில அந்த தந்தை முன்னாடி சென்று நடந்து கொண்டிருக்கிற போது அவருடைய மகனை அவர் பார்த்து விட்டார். அவருடைய மகன் கிட்ட பேச போகும்போது, அது மட்டும் இல்லாம மோசடி கும்பல் கிட்ட காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் போது போலீசார் மறைந்திருந்து அந்த சம்பந்தப்பட்ட கடத்தப்பட்ட நபரையும் மீட்டார்கள். அதே போல இந்த மோசடி கும்பலையும், அதாவது யாரெல்லாம் கடத்தலுக்கு பயன்பட்டார்களோ அந்த கடத்தல் கும்பலையுமே சுற்றி வளைத்து போலீசார் பிடித்து தற்போது எக்மோர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது புகார் கொடுத்த அடுத்த 15 நிமிடத்திலேயே இந்த கடத்தப்பட்ட நபர் உடனடியாக போலீசார் மீட்டுட்டாங்க. 15 மினிட்ஸ்ல இந்த ரேபிட் ஆக்ஷன் ஆனது எடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர காவல்துறைக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள். ஏனென்றால் கடத்தப்பட்ட நபர் பணத்திற்காக கடத்தப்பட்டு அதன் பிறகு 15 நிமிடத்துல புகார் கொடுத்த அடுத்த 15 நிமிடத்திலே போலீசார் மீட்டிருக்கிறாங்க. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் நடந்த இந்த சம்பவம் மிகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சம்பந்தப்பட்ட அந்த 3 நபர்களும், அதாவது தனியார் கல்லூரியில லா படிச்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள், அதாவது இந்த கடத்தலில் ஈடுபட்ட நபர்களும் அதே போல கடத்தப்பட்ட நபருடைய தந்தையும் தற்போது எக்மோர் காவல் நிலையத்தில் வைத்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.